மலையாள இண்டஸ்ட்ரியில நடிகைகளுக்கு பாலியல் தொல்லை அதிகமா நடக்குது அப்படின்னு சொல்லி பல குற்றச்சாட்டுகள் வச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அங்க நடிகர் சங்கத்து நிர்வாகிகள் இதுக்காக எந்த ஒரு நடவடிக்கையுமே எடுக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லி அவங்க மேலயும் பல குற்றச்சாட்டுகள் இருந்துச்சு. இந்த வகையில தான் நடிகர் சங்கத்துல ஒரு பெண் தலைவரா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பல பேர் கோரிக்கை வச்சிருந்தாங்க. இந்த நிலையில நடிகர் சங்கத்துக்கு ரீசெண்டா தான் புதிய தேர்தல் நடந்திருக்கு. இந்த டைம் முதல் முறையா ஒரு பெண் தலைவரா நடிகை ஸ்வேதா மேனன் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கடந்த சில வருஷமாவே இயங்கி வந்த நடிகர் சங்க நிர்வாகிகள் மேல பல பேர் அதிருப்தியில இருந்த காரணத்தினால சில முன்னணி நடிகைகளும் நடிகர் சங்கத்துல இருந்து விலகி இருந்தாங்க. அந்த வகையில தான் கடந்த 2017ல நடிகை பாவனா அவங்களுக்கு நடந்த ஒரு பாதிப்புக்காக நடிகர் சங்கத்துக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா நடிகர் சங்கம் அதுக்காக சரியான நடவடிக்கை எடுக்கல அப்படின்னு சொல்லி குற்றம் சாட்டிட்டு நடிகர் சங்கத்துல இருந்தே அவங்க விலகி போயிட்டாங்க. அப்ப இருந்து இப்ப வரைக்குமே அவங்க நடிகர் சங்கத்துல சேரவே கிடையாது. இந்த நிலையில புது தலைவரா பொறுப்பேற்றிருக்க ஸ்வேதா மேனன் கிட்ட அவங்கள திரும்பி நடிகர் சங்கத்துக்கு கூட்டிட்டு வருவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நடிகர் சங்கத்துல இருந்து பல காரணங்களால விலகி போன எல்லாருமே நாங்க சங்கத்துக்கு திரும்பியுமே வரவேற்கிறோம். அவங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வரக்கு கண்டிப்பா நாங்க முயற்சி செய்வோம். ஆனா அது ஒரே மீட்டிங்ல முடியுமா அப்படின்றது சொல்ல முடியாது. கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட மீட்டிங்கள் நடத்திய பிறகுதான் என்னன்று தெரிய வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதுதான் இப்போதைக்கு முக்கியமான அஜெண்டாவா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பத்தி நடிகை பாவனா கிட்ட செய்தியாளர்கள் கேட்டப்ப அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் நடிகர் சங்கத்துல பல வருஷமா உறுப்பினரா இல்ல. அதனால இப்போ நடிகர் சங்கத்துல நடந்த எந்த ஒரு மாற்றம் பத்தியும் எனக்கு தெரியாது. சூழல் ஏற்பட்டா கண்டிப்பா அதை பத்தி பேசுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில நிறைய பேர் நடிகர் சங்கத்தை விட்டு போன நிறைய நடிகைகள் திரும்பியும் நடிகர் சங்கத்துக்கு வரணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம முதல் முறையா ஒரு பெண் இப்ப தலைவரா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றப்போ கண்டிப்பா இதுக்கப்புறம் பல தவறுகளை அவங்க தடுப்பாங்க அப்படின்ற மாதிரியும் அவங்க மேல நிறைய நம்பிக்கையோட பேசிட்டு இருக்காங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க.